சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. சவுதி அரேபியாவுக்கு கரம் கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் செய்துள்ள சம்பவம்தான் ஈரானுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாகிஸ்தான் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. குறிப்பாக அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று முன்தினம் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் கிணறு மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில்தான் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடன் போடப்பட்ட பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின்படி அந்நாட்டுக்கு ராணுவ தளவாடங்களை அனுப்பி வைத்திருக்கிறது. குறிப்பாக LY-80 மற்றும் FM-90 வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பி வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறைந்த உயரத்தில் பறக்கும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் ஆகியவற்றை சுட்டு வீழ்த்தும் தன்மை கொண்டது. அதே சமயம் 15 முதல் 40 கிலோமீட்டர் முன்பே இலக்குகளை குறிவைத்து தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. அது மட்டுமின்றி தோளில் சுமந்து சென்று ஏவப்படும் ஏவுகணைகளையும் சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. ராணுவ தளவாடங்கள் அனைத்தும் பாகிஸ்தானின் ராவல்பிண்டி விமானப்படை தளத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அமெரிக்கா கூறியதால் சவுதி அரேபியாவுக்கு ராணுவ தளவாடங்களை பாகிஸ்தான் அனுப்பியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு ராணுவ தளவாடங்களை பாகிஸ்தான் அனுப்பி வருவதால் ஈரானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பாகிஸ்தான் மீது ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது.